ஓட்டு அரசியலுக்காக பாஜக தலைவர்கள் இந்துக்கள் ஆபத்தில் இருப்பதாக கூறுகின்றனர். ஆனால் நான் 32 ஆண்டுகளாக முஸ்லீம்களுடன் பணியாற்றி வருகிறேன். எனக்கு பயமாக இல்லை. இந்த பெண் இதை எவ்வளவு தைரியமாக சொல்கிறார் பாருங்க. இதை நம்மளாம் கேட்கணும் கண்டிப்பாக. இதுதான் யதார்த்தமான உண்மை. எங்கே முஸ்லீம்கள் எந்த ஒரு இந்துக்கள்கிட்டையும் ஒரு கோபமாக நடந்துக்கிறதில்ல, மதத்தை வச்சு இழிவுபடுத்துறதில்ல, அவ்வளோ அந்யோன்யமாக அவ்வளோ ஃப்ரீயாக பழகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இஸ்லாம் அதுதான் முஸ்லீம்களுக்கு சொல்லுது. बीजेपी नेता बोलता है जो मुस्लिम से डर लगता है, और हम मुस्लिम पड़ा में 32 साल नौकरी कर रहे हैं, मुझे डर नहीं लगता। मैं सबसे बड़ी बात यही है। तो ये कह रही हैं कि मुस्लिम कॉलोनी में ये 32 सालों से नौकरी करी, और बीजेपी जो आरोप लगाती है ये गलत है ना? एकदम गलत है, एकदम गलत है। कि मुस्लिम इलाके में जो है डर का माहौल रहता है, हिंदू डरते हैं, हिंदू खतरे में है। तो एक हिंदू जवाब दे रहा है कोई खतरा नहीं है। हिंदू ने जवाब दिया कि कोई खतरा नहीं है। नहीं, आपको डर नहीं, कभी नहीं, कभी नहीं। ஆனால் பிஜேபி என்ன சொல்கிறாங்க, முஸ்லீம்கள் ஒரு யோகி ஆதித்யநாத் ஊபியோட முதலமைச்சர் என்ன சொல்கிறாருனாக்க, ஒரு 100 முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஒரு 10 இந்துக்கள் வாழ்ந்துட முடியாது, நிம்மதியாக வாழ்ந்துட முடியாது அப்படிங்கிற ஒரு கடைஞ்செடுத்த பொய்யை பொது வெளியில் பேசுகிறார். அதுக்கு இந்துக்களே பயங்கரமாக பதில் கொடுத்துட்டாங்க. அந்த வகையில் தான் இந்த பெண்ணும் பதில் கொடுக்குறாங்க. நாங்கள் முஸ்லீம்கள்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அவர்கள் வேறு நாட்டிலேருந்து குதிச்சிட்டாங்களா, எல்லாம் அவர்களுடைய மாமா மச்சானாக தான் இருக்கும். ஒரு 2-3 தலைமுறைகள் நீங்கள் உள்ளே போனீங்கன்னாக்க அவர்கள் எல்லாருமே இந்துக்களாக தான் இருந்திருப்பாங்க. இங்கே உள்ள இந்த வர்ணாசிரம கொள்கைகள் பிடிக்காமல் தான் அவர்கள் முஸ்லீம்களாக மாறினது. அதில் அந்த நட்பு இன்றைக்கும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. அது வட மாநிலங்களில் கூட இந்த அரசியல்வாதிகள்னால பிரிக்கப்பட்டிருக்கிறாங்க இப்போ தற்போது. ஆனால் தென் தமிழ்நாட்டில், நம்ம தமிழ்நாடு, கேரளா, இங்கெல்லாம் இந்துக்களும் முஸ்லீம்களும் அவ்வளோ அந்யோன்யமாக இருக்கிறாங்க. நான் கூட நேற்று கூட ஒரு பதிவு போட்டிருந்தேன். கேரளா முஸ்லீம் லீக் அந்த அதாவது வெள்ளச்சரிவில் வீடுகளை இழந்த இந்துக்களுக்கு தங்களுடைய சொந்த செலவில் முஸ்லீம்கள்கிட்ட வசூல் பண்ண காசை வச்சு இந்துக்களுக்கு 11 வீடுகளை கட்டி கொடுத்துருக்காங்கன்னா பார்த்துங்க. அந்த வீடுகளையும் நம்ம பார்த்தோம், எவ்வளோ அருமையாக எவ்வளோ அழகாக கட்டப்பட்டிருக்குது. இதுதான் இந்தியா. முஸ்லீம்களை ஜெய் ஸ்ரீராம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிரச்சனைகள்லாம் பட்டாங்கல்ல. அதான் ஒரு முஸ்லீம் கேட்குறாரு, ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டாக்க என்ன பெரிய மாற்றம் வந்துட போகுது? வாசுதேவ குடும்பம்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த வாசுதேவ குடும்பத்தை மட்டும்தான் நீங்கள் பேசுகிறீங்க. அதற்கு பிறகும் அதற்கு அடுத்தும் வரக்கூடிய அந்த மந்திரங்கள், இந்து மத மந்திரங்கள் என்ன சொல்லுதுன்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உலகம் ஃபுல்லாக ஒரே இறைவன் தான், இந்த உலகத்தை படைத்தவன் அந்த இறைவன் தான், இந்த மக்களை படைத்தவன் ஒரே இறைவன் தான். அந்த இறைவன் படைத்த அந்த மக்களுக்குள்ளே ஏன் இவ்வளோ பிளவுகள், ஏன் இவ்வளோ பிரச்சனைகள், பிஜேபி ஏன் இந்த மாதிரி எங்களை போட்டு ஹிம்சப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முஸ்லீம் அந்த சுலோகங்களெல்லாம் அப்படியே மனப்பாடம் பண்ணவர் அப்படியே புட்டு வைக்கிறார். அதாவது பேட்டி எடுத்த அந்த ஹிந்து அப்படியே அசந்து போய் பார்க்குறார். அந்த முஸ்லீமுக்கு இந்த அளவு ஞானம் இருக்குதே, இந்து மத வேதங்களில் அப்படியே கரைச்சி குடிச்சிருக்கிறார். அவர் எடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் விளக்கிய அந்த ஹிந்துவுக்கு, நீங்கள் பண்ணுறதெல்லாம் தப்பு, ஹிந்து மதத்துக்கே நீங்கள் எகென்ஸ்டாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அட்வைஸ் பண்ணுறார். आगे बोलिए। आपके पास जो सवाल, अगर मान लिया जाए कि मैं अगर बीजेपी करता हूं या हम बीजेपी सपोर्टेड हैं भी, तो हमारा क्या नारा होना चाहिए? यही कि जय श्री राम, जय श्री राम, और क्या हरे कृष्णा हरे हरे, या बीजेपी घड़े घड़े, हमारा क्या नारा होना चाहिए आप बता दें। हम अगर बीजेपी करते हैं तो क्या बीजेपी यही सिखाता है? जी, आपने कहा वसुधैव कुटुंबकम यस्नासी स्वयं प्रज्ञा शास्त्रं तस्य कुरुति किम लोचनाभ्याम अभि नस्य दर्पण किं करिष्यति। ये नहीं पढ़ते आप, सिर्फ वसुधैव कुटुंबकम पढ़ते हैं। उसके आगे भी और श्लोक हैं। विद्या ददाति विनयम विना ददाति पात्रतम पात्रत्वात् धन्माप्नोति धनात् धर्म तथा सुखम अयं निजः परो बेति गणना लघु चेत श्याम उदार चरित्र नाम तु वासुदेव कुटुंबकम यश नास्ति स्वयं प्रज्ञा शास्त्रं तस्य कुरुति किम। क्यों नहीं पढ़ते आप?
सिर्फ बीच से निकाल के सबका साथ, सबका विकास, सबके साथ सलामती आप करते हैं। फिर आप ही का श्लोक कहता है काव्यशास्त्र विनोदेना कालो गच्छति धीमताम व्यसनेन चमुर्खानांग निद्रिया कलहनवा आप दामा पतंतीनांग हितु प्यायाति हेतुताम मात्र जंघाई विश्वसे अस्तंभी भवति बंधने। हम मुसलमान जब तक इस धरती में आए कटते आए हैं, कटेंगे और कटते रहेंगे। हमारी तारीख है कि हमको हमारा हिस्सा नहीं मिला। मेरठ से लेकर दिल्ली तक 60,000 आलिम दीन पैर पर लटके हुए थे, कोई हमारा पुरसाने हाल नहीं। டெல்லியில் உள்ள ஜாமியா மில்லியா யூனிவர்சிட்டியில் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து கூட்டம் நடத்துறதுக்காக வந்திருக்கிறாங்க. அங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆர்எஸ்எஸ் 100 ஆண்டுகள் பூர்த்தியானது விஷயமா ஒரு விழா நடத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அங்கே வந்து சிறுபான்மை நடத்தக்கூடிய ஒரு கல்விக்கூடம், அங்கே வந்து ரொம்ப அருமையாக பாடங்கள்லாம் போயிட்டுருக்குது. எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல், எந்த ஒரு மத சாயமும் பூசப்படாமல் அங்கே எல்லாமே படிப்பு நல்லபடியாக எல்லா மதத்து மக்களும் படிச்சுட்ருக்குறாங்க. இங்கே வந்து ஆமை பூந்த இடமும் இந்த ஆர்எஸ்எஸ் பூந்தனும் உருப்படாது இல்லையா? அந்த மாதிரி இப்போ போய் அங்கே போயிட்டு எப்படி ஒரு சிறுபான்மை இயக்கம் வந்து நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்கிறத இவங்களுக்கு பிடிக்கல. அங்கே போய் கெடுக்கிறதுக்கு இவங்க உள்ள நுழைகிறாங்க பாருங்க. Rashtriya Swayam Sevak Sangh, the RSS, with heavy security deployed outside the campus. I have our reporter live with us on the story. Tanushka joins me live from Delhi. Tanushka, just bring us more details on what happened on the ground there. Right, precisely. We've been given to understand that this protest that broke out at Jamia Millia Islamia is because the students have opposed an event linked to the Rashtriya Swayam Sevak Sangh, the RSS, with heavy security deployment outside. Now, the RSS event that was to be held in the college was a Yuva Kumbh, that is a youth conclave of sorts, and it's a series of events marking 100 years of the RSS. Now, this is something that the students of the Jamia Millia Islamia have opposed, and police and rapid action forces have also been stationed at the college because of, the protest was clearly getting out of hand and getting hostile. Students raised slogans and demanded that the event be cancelled, as they say that this goes against the spirit of their college and the philosophies of their college as well, arguing that such programs were inappropriate for a central university campus. That it is, the fact that politically inclined groups are conducting such kind of events at a college, at a central university, is something that the students completely oppose, and that the protest also reflects a broader pattern with RSS-linked events of this nature as well. The visuals that you're seeing on your screen right now are of the students protesting at the college and even outside the college premises as well. The Jamia unit of the Students' Federation of India, the SFI, has also condemned to the event, the event that marks 100 years of the RSS, and the SFI in a statement has also demanded that the university immediately withdraw permission for this event and any such RSS-linked events to be held in their college from now on. Back to you. All right, thanks for joining me live there. We'll leave it at that, but we'll keep coming back to you for more.